ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுடிதார் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க என் ஸ்டைலில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல லைனிங் துணி எடுத்துருக்கிறேன். லைனிங் துணி வந்துட்டு புது வேட்டி தான், ஒயிட் கலரு, அதுதான் கட் பண்ண போகிறோம். அப்புறமா 4ஆக மடித்து வச்சுக்கிறது. 4ஆக மடித்ததுக்கப்புறமா ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் வந்துட்டு 7 எடுத்துருக்கிறேன். 7 எடுத்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த ஷோல்டர் வந்து லென்த்து எவ்வளோ தேவைன்னு 36 எடுத்துருக்கிறேன். அதுவும் மார்க் பண்ணிவிட்டு 2 சைடுமா கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு லைனாக கோடு வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறமா கைக்குழி மார்க் பண்ணிக்கிறேன். கைக்குழி வந்துட்டு எனக்கு வந்துட்டு 6 வேணும். அதுக்கப்புறமா 6 எடுத்து டேபிள் அளந்து எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கப்புறமா ஹம்கோல் குழி கட் பண்ணிக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறமா ஷோல்டர் எவ்வளோ ஒன்று 2.5 எடுத்துருக்கிறேன். 2.5 கரெக்டாக எட்ஜிலேருந்து மடித்ததுக்காக வந்து 2.5 கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா பேக் நெக் தான் வரைஞ்சிக்கிறேன். பேக் நெக்கு எனக்கு 6 போகுது. 5.5 அடித்து போகிற அரேஞ்சு சேர்த்துட்டு 6 எடுத்துக்கிறேன். அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை எல்லாமே நான் 3-4 சுடிதார் டாப் அடித்ததுமே எல்லாமே லைனிங் துணியில் தான் நான் நெக்கும் வரைச்சி அடித்து திரிச்சிருக்கிறேன். அப்புறமா ப்ரெஸ்ட் எவ்வளோ பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 10 வேணும். 10லேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் துணி எக்ஸ்ட்ரா எடுப்பேன். நான் எடுத்ததுக்கப்புறமா எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். லைனிங் கீழே கட் பண்ணிக்கிறேன். அது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கைக்குழியை அப்படியே கட் பண்ணுறேன். இதுக்கு எடுத்ததுக்கப்புறமா ஸ்லீவுக்கு தனியாக துணி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அந்த துணியை எடுத்து போட்டு அளவு வந்துட்டு 8 எடுத்துருக்கிறேன். 8 எடுத்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமா லைனிங் துணி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. முதல்ல ஸ்டிச்சிங் பண்ணல, சேலையில் ஸ்டிச்சிங் பண்ணல, அந்த துணியே பேலன்ஸ் இருந்துச்சு. அதுலேயே ஒரு டாப்பும் கூட ஸ்டிச்சிங் பண்ணலான்ட்டு அந்த துணியை எடுத்துருக்கிறேன். எவ்வளோ நமக்கு லென்த்து வேணும்னா அதை வச்சு 2 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு கொஞ்சம் கூட இருக்க பார்த்துட்டு அதை வச்சு துணி மேலே வச்சு லைனிங் துணி கரெக்டாக வச்சதுக்கப்புறமா லைனிங் துணி கரெக்டாக அளவுக்கு துணியும் வெட்டி எடுத்துக்கிறேன்.